إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل إن يمسسكم قرح فقد مس القوم قرح مثله وتلك الأيام نداولها بين الناس وليعلم الله الذين آمنوا ويتخذ منكم شهداء والله لا يحب الظالمين. கணித்திற்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் செய்த பிறகு இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு முக்கியமான பெரிய போர், முதல் போர் என்று சொன்னால் அது பத்ர் போர் என்று நாம் எல்லோரும் அறிவோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான். பத்ர் போருக்கு அடுத்து நடந்த முக்கியமான அடுத்த பெரிய போர் தான் உஹது போர். உஹது போரில் ஒரு விதத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைத்தது, ஆனால் ஒரு விதத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வியும் கிடைத்தது. காஃபிர்களுக்கு ஒரு விதமான வெற்றியும் கிடைத்தது. உஹது போருக்கு பிறகு 70 சஹாபா பெருமக்களை, ஷஹீதுகளை இழந்த நிலையில், மற்ற பல சஹாபா பெருமக்கள் காயங்களோடு இருந்த நிலையில் ஏதோ ஒரு விதத்தில் மனமுடைந்து போயிருப்பார்களா இல்லையா? அதைரியம் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டு இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஆலு இம்ரான் அத்தியாயத்தின் 140வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், இ யம்சஸ்கும் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லுஹ். உங்களுக்கு இப்போது காயம் ஏற்பட்டிருக்கிறது, தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முன்பு அந்த மக்களுக்கு, அதாவது மக்கத்து காஃபிர்களுக்கு தோல்வியும் காயமும் பத்ர் போரில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதைரியம் அடைய வேண்டாம். இந்த சூழ்நிலையில் ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இப்படிதான் சோதனைக்குரிய அந்த நாட்களை நாம் மாறி மாறி கொண்டு வருகிறோம். சில சமயம் அவர்களுக்கு தோல்வி காயம் என்று சொன்னால், சில சமயம் உங்களுக்கு தோல்வியும் காயமும், இப்படி இந்த நாட்களை மாற்றி மாற்றி கொண்டு வருவது இது நாம் செய்யக்கூடிய செயல்தான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக இறை விசுவாசிகளுக்கும் தோல்வி அடையும் விதமான சில சூழ்நிலைகள், காயம் ஏற்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான் என்று சொன்னால், உங்களில் யார் உண்மையான இறை விசுவாசிகள், மேலும் அல்லாஹ்வின் பாதையில் தேவைப்பட்டால் உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய உண்மையான சுஹதாக்கள் யார் என்பதை மக்களுக்கு அறிவிக்கதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நாட்களை, சோதனைகளை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு மன ஆறுதல் தரும் விதமாக இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். ஆகவே அன்பானவர்களை, இந்த உலக வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பாக மார்க்க விஷயத்தில் என்று எடுத்துக்கொண்டால், முஸ்லிம்களுக்கு சில சமயம் வெற்றி, சில சமயம் தோல்வி, சில சமயம் முஸ்லிம்களுக்கு உயர்வு, சில சமயம் முஸ்லிம்களுக்கு தாழ்வு என்று மாறி மாறி வருவதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை வழங்கினான். தினமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், அல்லாஹ் சொன்ன செய்திகளை ரசூலுக்கு கொடுப்பார்கள். இப்படி நாட்கள் கடந்து போயிருக்க, இடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்தில் வரவில்லை. 3 நாட்கள் அல்லது
2 நாட்கள் 3 இரவுகள் என்று ஏறக்குறைய 3 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராமல் இருந்தார்கள். இந்த வஹி நிறுத்தம் என்று சொல்வார்கள். வஹி வரவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கடப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக வரவில்லை? என்ன அல்லாஹ் என்னை வெறுத்து விட்டானா? அல்லாஹ் என்னை விட்டு விட்டானா? எதற்காக ஜிப்ரீல் வரவில்லை? அல்லாஹ்வுடைய செய்தி எதற்காக வரவில்லை என்று ரசூல் அவர்கள் கவலைப்பட்டார்கள். குறிப்பாக அந்த நேரத்தில் சில காஃபிர்கள், ஒரு பெண்மணி குறிப்பாக ரசூலை பற்றி, என்ன முகம்மதிடம் அந்த ஷைத்தான் வரவில்லையா என்றெல்லாம் பேசியதாகவும் சில செய்திகள் உண்டு. எனவே ரசூல் அவர்கள் ஏற்கனவே கவலையில் இருக்கிறார். இப்படி சில பேருடைய விமர்சனங்களும் ரசூலுக்கு கேட்க கிடைத்தது. அப்படி இருக்க ரசூல் அவர்கள் வேதனையில் இருந்த சமயத்தில் அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறாதான் வத்துஹா வல்லைலி இதா சஜா. அந்த சூறாவில் எல்லாம் என்ன சொல்கிறான்? வத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக. எதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் முற்பகல், அந்த சூரிய ஒளி என்பது பிரகாசிக்கக்கூடிய நேரம் தான் இந்த முற்பகல் நேரம், அந்த நேரத்தின் மீதும், அடுத்து இரவின் மீது, வெளிச்சமே இல்லாத, சூரிய ஒளியே இல்லாத ஒரு நேரம் இரவு, இப்படி வெளிச்சத்தின் மீதும் அந்த இரவுடைய அந்த இருளின் மீதும் அல்லாஹ் எதற்காக சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்கிறார்கள், முஃபஸ்ஸீரீன்கள், உலக வாழ்க்கை என்று சொன்னால் இப்படிதான், இரவு பகல் என்று மாறி மாறி வரும். உலக வாழ்க்கை என்று சொன்னாலே பிரகாசம் இருள் என்று மாறி மாறி வரும். இதே போல்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய நேரங்கள், அடுத்து சோதனை தரக்கூடிய நேரங்கள், வெற்றி, அடுத்து தோல்வி, உயர்வு, அடுத்து தாழ்வு என்று மாறி மாறி வருவதுதான் உலக வாழ்க்கை நபியே. ஆகவே நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். இப்போது ஒரு கவலை என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் தருவான் என்கிற ஒரு ஆறுதலை தரும் விதமாக அல்லாஹ் அந்த சூறாவை இறக்கி வைத்ததாக முஃபஸ்ஸீரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக, அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரே நிலை எப்போதும் நீடிக்காது. வெற்றி அல்லது சந்தோஷம் தரக்கூடிய நேரங்கள் என்று எப்போதும் நீடிக்காது. இடையில் தோல்வி, சோதனைகள், முசீபத்துகள் வரதான் செய்யும். அதேபோல் ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் முசீபத்துகள் அப்படியே தொடர்ந்து நீடிக்காது, தோல்வி மாத்திரம் அப்படியே நீடிக்காது. மாறாக இடையில் வெற்றியும் வரும், இடையில் சில நியமத்துகளும் கிடைக்கும். இப்படி மாறி மாறி வருவதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய சுன்னத். வரலாறு ரீதியாக இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயீலுடைய ஒரு சங்கை மிக்க ஒரு தூதராக ஆக்கினான். அவர்கள் தூதராக வந்த காலகட்டம் எப்படிப்பட்டது? அந்த பனி இஸ்ராயீல் கூட்டத்தார் பொறுத்தவரையில் ஃபிரவுன் என்கிற கொடுங்கோல் அரசன், அவன் அந்த பனி இஸ்ராயீல் மக்கள் மீது பலவிதமான அநியாயங்களை, அநீதிகளை இழைத்து கொண்டிருந்தான். குறிப்பாக அந்த பனி இஸ்ரவேலர்கள் வலு அடைந்து, பலமடைந்து, என்னையே எதிர்த்து போராடிவிடக்கூடாது எதிர்காலத்தில் என்பதற்காக பனி இஸ்ராயீல் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று விடுவான். சில சமயம் வேலை செய்வதற்கு அடிமைகளாக ஆட்களும் தேவை என்று விட்டு விடுவான். இப்படி பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகளை பிடுங்கி கொலை செய்வது என்று சொன்னால் எவ்வளவு சாதாரண விஷயம், யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த பனி இஸ்ரவேலர்கள் இந்த சோதனையை சந்தித்த அந்த மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? பெற்றெடுத்த தாய்களுடைய, தந்தைகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசன், அந்த அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை தூதராக தேர்வு செய்தான். என்னை ஃபிரௌன் செய்த இந்த அட்டூழியங்கள், இந்த அக்கிரமங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து நீடித்ததா என்று சொன்னால் இல்லை. ஒரு காலகட்டம் வரை, ஒரு காலகட்டம் வரை. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களுக்கு துணையாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் இருவரையும் தூதராக ஆக்கி, ரசூலாக ஆக்கி ஃபிரௌன் பக்கம் அல்லாஹ் அனுப்பினான். ஆரம்ப கட்டத்தில் தாவா செய்யும்படி சொன்னான். அவர்கள் ஃபிரௌனை எடுத்த உடனே எதிர்க்கவில்லை, மாறாக அவனை சத்தியத்தின் பக்கம் அழைத்தார்கள். தொடர்ந்து அழைத்தார்கள். ஒரு கட்டத்தில் அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டான், இரவோடு இரவாக பனி இஸ்ரவேலர்களை அழைத்து எகிப்தை விட்டு வெளியேறுங்கள். வெளியே சென்றார்கள். பார்த்தால் கடல். பனி இஸ்ரவேலர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து. அங்கு ஏதோ அடிமைகளாகவோ ஏதோ உயிரோடு இருந்தோம், ஆனால் இப்படி வந்து வசமாக மாட்டிவிட்டோமே உங்களுடைய பேச்சை கேட்டு. இப்போது ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டு இருக்கும், என்ன செய்வது
என்றவர்கள் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக அவன் வழிகாட்டுவான். அவன்தான் சொன்னான், இரவோடு இரவாக பனி இஸ்ரவேலர்களை அழைத்து இந்த வழியாக செல்லும்படி அவன்தான் எனக்கு சொன்னான். ஆகவே இதற்கு அடுத்தும் அவன்தான் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர்கள் தவக்குல் வைத்து அல்லாஹ் மீது ஆதரவு நம்பிக்கை வைத்து தைரியமாக சொன்னார்கள். அடுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், கையில் இருக்கக்கூடிய அந்த அசாவை, கைத்தடியை எடுத்து அந்த கடலில் அடியுங்கள். அடித்த உடனே அல்லாஹ் வழி ஏற்படுத்தினான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள், பனி இஸ்ரவேலர்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலைமையை மாற்றி அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கினான். அடுத்து எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் என்று சொன்னால், பைத்துல் மக்திஸ் என்கிற அந்த புனித பூமியை உங்களுக்காக அல்லாஹ் எழுதிவிட்டான், அங்கு வசிக்க வேண்டியவர்கள் நீங்கள் தாம் என்று. அது யூதர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் அந்த பூமி எழுதிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கும் அளவிற்கு அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிவிட்டானா இல்லையா? அதே போல் தான் இன்னொரு உதாரணம் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனாவுக்கு என்று சொன்னால், எப்படிப்பட்ட நெருக்கடியில், எப்படிப்பட்ட நிலையில் ஹிஜ்ரத் செய்திருப்பார்கள். பிறந்து வாழ்ந்த சொந்த ஊர் மக்கா, அதுவும் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் புனிதமிக்க பூமி அதுதான். அப்படிப்பட்ட ஊரை விட்டு செல்ல யாராவது விரும்புவார்களா? ஹிஜ்ரத் செய்த சமயத்தில் மக்காவை விட்டு வெளியேறிய பிறகு, மதீனாவை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி நின்று மக்காவை நோக்கி சொன்னார்கள், என்னுடைய பார்வையில் என்னிடத்திலே உன்னை விட இந்த பூமியில் பிரியமான இடம் எதுவும் கிடையாது. நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் உன்னுடைய மக்கள் என்னை வெளியேற்காமல் இருந்திருந்தால் நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் என்று மக்கா மீது ரசூலுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு அன்பு. மார்க்க ரீதியாகவும் மக்கா தான் புனித பூமி. அந்த அன்பின் காரணமாக இப்படி சொன்னார்கள். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்த அந்த பூமியை விட்டு வெளியேறி செல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நெருக்கடி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நெருக்கடி என்று சொன்னால், மக்கத்து காஃபிர்கள், குறைஷியர்கள் ரசூலை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். குறிப்பிட்ட சில நபர்கள் முகம்மதை கொலை செய்தால் முகம்மதுடைய குடும்பத்தினர்கள், பனு ஹாஷிம் மக்கள் முகம்மதுக்கு பழி வாங்குவதற்காக வேண்டி வருவார்கள் என்று என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு இளைஞனை அவர்கள் தேர்வு செய்தார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து முகம்மதுடைய கதையை தீர்த்து விட்டால் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், யாரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அத்தனை மீதும் முகம்மதை கொலை செய்த அந்த பாவம் என்பது அல்லது அந்த குற்றம் என்பது பிரிந்துவிடும். யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாது என்று ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞனை தேர்வு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய அவர்கள் தீவிரமாக செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் என்ன செய்தான், சரி மக்காவை விட்டு நீங்கள் மதீனாவுக்கு சென்று விடுங்கள். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, மக்காவிலே சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு நிலை. ஆனால் மதீனா போன பிறகு ஏறக்குறைய 8 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் தொடர்ந்து சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணியையும், இடையிடையில் அந்த மக்கத்து காஃபிர்கள் போர் தொடுக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு எதிராக போர் புரியக்கூடிய அந்த கடமைகளையும் தொடர்ந்து செய்தார்கள். ஏறக்குறைய 8 வருடங்களுக்கு பிறகு, மதீனா போன 8 வருடங்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 சஹாபா பெருமக்களை அழைத்து கொண்டு மக்காவில் நுழைகிறார்கள். எந்த காஃபிராலும் ரசூலை எதிர்க்க முடியவில்லை, ரசூலுடைய படையை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ரசூல் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். காபத்துல்லாவை சுற்றி இருந்த அந்த கற்களை, சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். ஜா அல் ஹக் வஸஹகல் பாத்தில், சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அந்த சிலைகளை உடைத்து காபத்துல்லாவை ஷிர்கை விட்டு சுத்தப்படுத்தினார்கள். பிறகு சுதந்திரமாக அங்கு முஸ்லிம்கள் இபாதத் செய்யக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்படுத்தினானா இல்லையா? அதே மக்கா ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? ரசூல் அவர்களால் சுதந்திரமாக வாழ முடியவில்லை, உயிருக்காக வேண்டி மக்காவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே மக்காவில் 8 வருடங்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக, ஒரு ஆட்சியாளராக, ஒரு தூதராக உள்ளே நுழைகிறார்கள். காபத்துல்லாவை ஷிர்கை விட்டு சுத்தம் செய்கிறார்கள். அல்லாஹ் நிலைமையை மாற்றிவிட்டான். அதே போல் தான் இன்னொரு உதாரணம் ரசூலுடைய வாழ்க்கையில் இருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். இது ஹிஜ்ரி 6ஆம் வருடம் அந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு பார்த்தார்கள், ரசூலும் சஹாபா பெருமக்களும் சேர்ந்து உம்ரா செய்வதாக. இப்போது மக்காவை விட்டு மதீனா வந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டன. மக்காவில்
முஸ்லிம்கள் அப்படியே நுழைய முடியாது அவ்வளவு ஈஸியாக. மக்கத்து காஃபியர்கள் குறைஷியர்களுடைய ஆட்சி தான் இருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சரி, உம்ரா செய்ய முயற்சிக்கலாம் வாருங்கள் என்று 1000 சஹாபா பெருமக்களை அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி உம்ரா பயணத்தை மேற்கொண்டார்கள். போர் புரிவதற்காக அல்ல, உம்ரா செய்வதற்காக தான் புறப்பட்டார்கள். ஆனால் மக்காவில் நுழைவதற்கு முன்பாகவே ஒரு 30-40 கிலோமீட்டர்கள் முன்பாகவே ஹுதைபியா என்கிற ஒரு கிணறு இருந்தது. அந்த இடத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் தடுக்கப்பட்டார்கள். இல்லை, நீங்கள் உள்ள வர முடியாது, உம்ரா செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் போர் புரிய வரவில்லை, உங்களை எதிர்த்து நாங்கள் வரவில்லை, உம்ரா செய்ய தான் வந்திருக்கிறோம். நீங்கள் அனுமதி தந்தால் உம்ரா செய்து உடனே புறப்பட்டு விடுவோம். ஆனால் மக்கத்து காஃபிர்களோ, எல்லோரும் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றும் கூட அந்த குறைஷியர்களுக்கு தான் ஆதிக்கம் இருக்கிறது மக்காவிலே. பாருங்கள், முகம்மதுடைய தோழர்கள்லாம் வந்தார்கள், ஆனால் வேறு வழி இல்லாமல் திரும்பி சென்று விட்டார்கள் என்று குறைஷியர்களை குறித்து மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவே குறைஷியர்கள் சொன்னார்கள், இல்லை, சென்று விடுங்கள், அடுத்த வருடம் வாருங்கள், நாங்கள் அனுமதிப்போம். அடுத்த வருடம் அனுமதிக்கக்கூடியவர்களால் இந்த வருடம் அனுமதிக்க முடியாதா? 15 நாட்கள் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். ரசூலுடைய தோழர்களும் அனுமதிக்க முடியும், இருந்தாலும் இதற்காக அனுப்பினார்கள் சொன்னால் மக்கத்து காஃபிர் அந்த குறைஷியர்களுடைய ஆதிக்கம் தான் மக்காவில் இருக்கிறது என்று மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அடுத்த வருடம் வாருங்கள், நாங்கள் அனுமதிப்போம் என்று அவர்கள் தடுத்து விட்டார்கள். ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்கள் அந்த வருடம் உம்ரா செய்யவில்லை. யோசித்து பாருங்கள், 15 நாட்கள் ஏறக்குறை அந்த காலத்தில் பயணம் செய்வார்கள். பாலைவனத்திலே பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் உம்ரா செய்யாமல் ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்கள் திரும்பி சென்று விட்டார்கள். சஹாபா பெருமக்கள், ரசூலும் வேதனையில் இருந்தார், சஹாபா பெருமக்கள் அதிகமான வேதனை இருந்தார்கள். எப்படி அவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்தோம், ஆனால் உம்ரா செய்ய முடியவில்லையே. இந்த காஃபிர்கள் தடுத்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்க்க முடியாமல், தவாஃப் செய்ய முடியாமல், உம்ரா செய்ய முடியாமல் திரும்பி செல்கிறோம் என்று மனவேதனையில் திரும்பினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? நிலைமையை மாற்றினான். எப்படி மாற்றினார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி ஹஜ்ஜுடைய மாதம் ஜில்ஹிஜ்ஜா மாதம், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமையாக்கப்பட்ட ஒரு வருடம் கழித்து சஹாபா பெருமக்களை அழைத்து கொண்டு ஹஜ் செய்வதற்காகவே சென்றார்கள். அதற்கு முன்பு கூட உம்ரா செய்து விட்டார்கள் ரசூல் அவர்கள். ஆனால் அல்லாஹ் எப்படி நிலைமை மாற்றினான் என்பதற்கு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக சஹாபாவை அழைத்து சென்றார்கள். எத்தனை சஹாபாக்கள் ஹஜ் செய்தார்கள் ரசூலோடு? 1,24,000 சஹாபாக்கள். சில அறிவிப்புகளில் 1,18,000 அல்லது 1,17,000 என்றெல்லாம் சில செய்திகள் உண்டு. ஆனால் பரவலான ஒரு செய்தி என்னது? 1,24,000 சஹாபாக்கள் ரசூலோடு ஹஜ் செய்தார்கள். எப்படிப்பட்ட இடமாக இருந்தது? ஒரு காலத்தில் உம்ரா செய்வதற்காக வேண்டி உள்ளே வர முடியவில்லை, தடுக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள். ஆனால் அல்லாஹ் நிலைமையை மாற்றி ரசூலோடு சேர்ந்து 1,24,000 சஹாபாக்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் அளவிற்கு அல்லாஹ் நிலைமை மாற்றினான். இப்படி ஒரே நிலை எப்போதும் நீடிக்காது. தோல்வி என்று சொன்னால் தோல்வி எப்போதும் நீடிக்காது, வெற்றி என்று சொன்னால் வெற்றியும் எப்போதும் நீடிக்காது. மாறாக வெற்றி, தோல்வி, சுகம், முசீபத் என்று மாறி மாறி வருவதுதான் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு சுன்னத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பைத்துல் மக்திஸுடைய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், பைத்துல் மக்திஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அது காஃபிர்களுடைய கையில் இருந்தது, நசாராக்களுடைய கையில் இருந்தது. ஆனால் உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் சஹாபா பெருமக்கள் ஷாம் நாட்டில் நுழைந்தார்கள், ஷாம் நாட்டை வெற்றி கொண்டார்கள். அங்கு ரோமர்களுடைய ஆட்சி இருந்தது, அந்த காலத்தின் சூப்பர் பவர். ரோமர்களை தோக்கடித்தார்கள், பைத்துல் மக்திஸையும் வெற்றி கொண்டார்கள். அங்கிருந்த நசாராக்கள் போரே இல்லாமல், குறிப்பாக அந்த பைத்துல் மக்திஸை சுற்றி இருந்த நசாராக்கள் போர் புரியாமலே முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழ் வாழ்வதற்கு தயாராகி விட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஹலீஃபாவே டைரக்டாக வந்தால் என்ன ஒப்பந்தமோ செய்து நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதற்கு நாம் தயாராகி விடுவோம் என்று சொன்னதற்கு, அப்போது ஹலீஃபாவாக இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சுயமாக மதீனாவில் இருந்து பைத்துல் மக்திஸ் பயணம் செய்து சென்றார்கள். அங்கு போன பிறகு நசாராக்களோடு சில ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மக்திஸை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். காஃபிர்கள் கையில் இருந்தது, பிறகு முஸ்லிம்கள் கையில் வந்தது. பிறகு ஒரு காலத்தில் மீண்டும் நசாராக்கள் கையில் சென்றது. அடுத்து என்ன செய்தார்கள்? முஸ்லிம்கள் மீண்டும் கைப்பற்றினார்கள். சலாஹுத்தீன் முஹம்மது அய்யூபி என்கிற ஒரு ஆட்சியாளரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வெற்றியை கொடுத்தான். இப்படி நிலைமைகள் மாறி மாறி வருவதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் நடந்தது.
ஒரு போர், முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு முக்கியமான போர். அதில் முஸ்லிம்களுடைய படையை வரலாற்று ஆசிரியர்கள் கஃனிடப்பட்ட படை என்று எழுதுகிறார்கள். அந்த படைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொன்ன பெயர் என்ன? கஃனிடப்பட்ட, கஃன் செய்யப்பட்ட படை என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அந்த செய்தி என்ன சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இருந்தார்கள், அர்சலான் என்று. சல்ஜூக் என்கிற ஒரு ஆட்சி, முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்தது ஒரு நீண்ட காலகட்டம். அந்த சல்ஜூக் ஆட்சியில் இருந்த ஒரு ஆட்சியாளர், ஒரு கமாண்டர் தான் அர்சலான் என்கிற ஒரு ஆட்சியாளர். அவர்களுக்கும் பாசந்தீனுடைய ஒரு ஆட்சியாளர் ரோமானோஸ் என்பவருக்கும் ஒரு போர் நடந்தது. அந்த பைசந்தீனுடைய படை என்பது பெரிய பிரம்மாண்டமான படை. அர்சலான் என்கிற அந்த ஆட்சியாளருக்கு கீழ் இருந்த படையின் எண்ணிக்கை 15,000 போர் வீரர்கள் கொண்ட ஒரு படை. ஆனால் அங்கு அந்த ரோமானோஸ் என்கிற அந்த பைசந்தீனிடம் இருந்த படையுடைய எண்ணிக்கையானது 3 லட்சம். எத்தனை மடங்கு அதிகம் என்று யோசித்து பாருங்கள். முஸ்லிம்கள் 15,000, அங்கு காஃபிர்கள் 3 லட்சம் என்கிற எண்ணிக்கையில் இருந்தார்கள். அப்போது அந்த அர்சலான் என்கிற அந்த ஆட்சியாளர், அந்த கமாண்டர் அதிகமாக யோசிக்கிறார், என்ன செய்வது? இந்த படை எதிர்த்து செல்வதா வேண்டாமா, என்ன செய்யலாம்? அந்த நேரத்தில் தன்னுடைய ஒரு ஆசிரியர் அபு நஸ்ர் அல் புகாரி என்கிற ஒரு ஆசிரியரிடம் வந்து ஆலோசனை செய்கிறார். என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல, அவர்களுக்கு ஈமானிய பலத்தை ஊட்டும் விதமாக சில உபதேசங்களை சொன்னார்கள். அதில் அவர்கள் சொன்னார்கள், தைரியமாக அல்லாஹ்வின் பாதையில் இறங்கிவிடுங்கள். குறிப்பாக ஜும்மா தொழுகை நடைபெறும் சமயத்திலே நீங்கள் அந்த இடத்திலே பயணத்தில் இருக்கும் பொழுது, போருக்கான பயணத்தில், ஊரில் மக்கள் எல்லாம் ஜும்மா தொழக்கூடிய நேரத்தில் எதிரிகள் மீது போரை நீங்கள் ஆரம்பியுங்கள். காரணம், அந்த நேரத்தில் அத்தனை முஸ்லிம்கள் சுற்றி ஜும்மா தொழுகையில் இருப்பார்கள், ஜும்மா ஹுத்பாவை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்போது ஜும்மா உரை நிகழ்த்துபவர்கள் அத்தனை முஸ்லிம்களுக்காக துவா செய்வார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் போரை ஆரம்பித்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்ததும், அர்சலான் என்கிற அந்த ஆட்சியாளர் சரி என்று படையை அழைத்து கொண்டு 15,000 முஸ்லிம் போர் வீரர்களை அழைத்து கொண்டு அந்த ரோமானோஸ் என்கிற பைசந்தீனுடைய ஆட்சிக்கு எதிராக புறப்பட்டார்கள். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் அழுது மன்றாடி துவா செய்தார்கள். துவா செய்யும் பொழுது அவர்கள் எந்த நிலையில் துவா செய்தார்கள் என்று சொன்னால், வெள்ளை துணியை என்ன செய்தார்கள்? கஃன் கொடுப்பது போல் 2 வெள்ளை துணிகளை சுற்றி கொண்டு, போர்வையாக சுற்றி கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்த வண்ணம் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் உனக்காக களத்தில் இறங்குகிறேன். இதோ நான் தன்னை அல்லாஹ்வின் பாதையில், உன்னுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஷஹீதாக தயார்படுத்திய நிலையில் நான் இறங்குகிறேன். உயிரே போனாலும் சரி, நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். உனக்காக வேண்டி களத்தில் இறங்குகிறேன், நமக்கு வெற்றியை தா என்று துவா செய்த வண்ணம் புறப்பட்டு வந்து அந்த போர் வீரர்களையும் பார்த்து சொன்னார்கள், இதோ பாருங்கள், நான் அல்லாஹ்வின் பாதையில் உயிரை தியாகம் செய்வதற்காக தயாரான நிலையில் கஃனோடு வந்திருக்கிறேன். உங்களில் யார் உயிருக்கு பயப்படுகிறாரோ, சுகமாக வாழ விரும்புகிறாரோ, அவர் இங்கிருந்தபடியே திரும்பி சென்று விடட்டும். உங்களில் யார் என்னை போன்று அல்லாஹ்வின் பாதையில் உயிர் கொடுப்பதற்கு தயாராகிய நிலையில் வர விரும்புகிறாரோ, அவர் மாத்திரம் களத்தில் இறங்கட்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள். அத்தனை போர் வீரர்களும் தன்னுடைய அந்த கமாண்டரை பார்த்த பிறகு அதே போல் வெள்ளை துணியை சுத்திய வகையில் என்ன செய்தார்களாம்? களத்தில் இறங்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 15,000 என்கிற சிறிய கூட்டத்தை கொண்டு 3 லட்சம் என்கிற அந்த பெரிய கூட்டத்தை தோற்கடித்து விட்டான். ஆகவேதான் இந்த படைக்கு கஃனிடப்பட்ட படை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பெயர் சூட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி படை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இஹ்லாஸோடு, ஈமானிய பலத்தோடு நாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றுவான். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும் என்று பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவரை நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே ஒரு சமூகம் தொடர்பாக, ஒரு படை தொடர்பான உதாரணங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதே சட்டம் தான், அல்லாஹ்வுடைய சட்டம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சில சோதனைகளை சந்திக்கிறேன் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நிராசை அடையக்கூடாது, மனமுடைந்து போகக்கூடாது. மாறாக நிலைமைகள் நிச்சயமாக மாறும். அந்த நிலைமைகள் மாறும் வரை பொறுமையை கடைபிடிப்பது, அல்லாஹ்விடத்தில் தொழுகையை கொண்டு, பிரார்த்தனையை கொண்டு உதவியை எதிர்பார்ப்பது தான் என்னுடைய கடமை. இந்த முசீபத்துகள் அப்படியே நீடிக்கும் என்று நிராசை அடைந்து பல பேர் நிச்சயிக்கிறார்கள், சூசைட் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இந்த நிலைமைகள் மாறும் என்கிற நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவசரப்படுகிறார்கள். அவசரப்படாமல் நிச்சயமாக இந்த நிலைமைகள் மாறும், அப்படியே இருந்து விடாது வாழ்க்கை. அல்லாஹ்விடம் துவா செய்யலாம்.
அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கலாம். தொழுகையை கொண்டு துஆவை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கலாம் என்று அந்த முசீபத்தை கடந்து செல்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு முயற்சியில் ஈடுபட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணம் உண்டு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணம் உண்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை மகன் பிரிந்தார்கள். அல்லாஹ் அவர்களை சோதித்தான். ஆனால் சில வருடங்கள் கழித்து மீண்டும் அல்லாஹ் இருவரையும் சேர்த்தான். மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தானா இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் தொடர்ந்து சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் வியாதியால். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தான், ஃபேமிலியையும் கொடுத்தான், அதே போல் பொருளாதாரத்தையும் கொடுத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதே போல் இமாம்களில் ஒரு உதாரணம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய உதாரணம். அவர்கள் பிதஅத்துவாதிகளால் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். பிதஅத்துவாதிகள், தவறான கொள்கையில் உள்ளவர்கள். அவர்கள் வந்து பொதுமக்களிடம் கேட்பார்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பா இல்லையா சொல் என்று சொன்னால் மக்கள் உயிருக்கு பயந்து நினைச்சுவார்கள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு தான், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு கிடையாது என்று நமக்கு தெரியும். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் தான் குர்ஆனை ஒழிய அது அல்லாஹ் படைத்த ஒரு பொருள் கிடையாது. ஆனால் படைப்பு இல்லை என்று சொன்னால் அடிப்பார்கள் என்று பயந்து பொதுமக்கள் உலமாக்கள் எல்லோரும் நினைச்சுவார்கள், உயிருக்காக வேண்டி அப்படி சொல்வதற்கு அனுமதி உண்டு, ஆம் குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலும் அவரோடு சேர்ந்து 2-3 அறிஞர்கள் மாத்திரம்தான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது அல்லாஹ்வுடைய கலாம், அது அல்லாஹ்வுடைய பேச்சு, படைப்பு கிடையாது என்று சொல்வார்கள். அழைத்து சென்று அந்த ஹலீஃபாவுடைய மக்கள் பிதத்வாதிகள் அடிப்பார்கள் கடுமையாக. அந்த காலத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பெரிய ஒரு இமாமாக இருந்தாலும் பள்ளிவாசலில் அவர்களால் மார்க்கம் குறித்து பேச முடியாது, தடை, பேன் செய்யப்பட்டார்கள். பாடம் நடத்தக்கூடாது, மார்க்கத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஒரு பிதத்வாதி என்று பிதத்வாதிகள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை பார்த்து நீ ஒரு பிதத்வாதி, குழப்பவாதி, பள்ளிவாசல் நீ பாடம் நடத்தக்கூடாது என்றெல்லாம் பேன் செய்தார்கள், தடை விதித்தார்கள். ஆனால் இந்த நாட்களை எல்லாம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பார்க்க தான் செய்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அந்த நாட்கள் கடந்து போன பிறகு அடுத்த ஒரு ஹலீஃபா, அதற்கடுத்து ஒரு ஹலீஃபா என்று வந்தார். அவர் அஹ்லுஸ் சுன்னாவுடைய உண்மையான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான கொள்கையில் இருந்த ஒரு ஹலீஃபாவாக இருந்தார்கள். அவர்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை கண்ணியப்படுத்தினார். அடுத்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய பாடங்கள் பள்ளிவாசலில் மீண்டும் தொடங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து படிப்பார்கள். இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சோதனைகள் வந்தால் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக இந்த நிலைமைகளை மாற்றுவான், இதுதான் வாழ்க்கை என்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து, சிறுவர், அவரை பார்த்து உபதேசம் செய்கிறார்கள். விதி தொடர்பாக சில அடிப்படை விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். அந்த ஹதீஸில் இறுதியாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வஅலம், தெரிந்து கொள் மகனே, அன்னன் நஸ்ர மஅஸ் ஸப்ர், பொறுமைக்கு அடுத்துதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். வ அன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், கஷ்டத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டத்தை விட்டு வெளியேறக்கூடிய வழிகளை ஏற்படுத்துகிறான். வ அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துக்கு பிறகுதான் இலகு இருக்கிறது. ஆகவே சிரமத்துக்கு பிறகு இலகு வந்தே தீரும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கு அடுத்து உதவி, அல்லாஹ்வுடைய உதவி வந்தே தீரும், பொறுமையாக அதை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற அந்த உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே உபதேசத்தை தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். சமூகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்று வரும் பொழுதும் இதே சட்டத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய இல்லத்தை இடித்து விட்டார்கள் என்கிற வேதனை நமக்கு இருக்கும், ஆனால் நிலைமைகள் மாறும், நிச்சயமாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த இல்லத்தை மீண்டும் முஸ்லிம்கள் உருவாக்குவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு, அல்லாஹ் மீது ஆதரவு நம்முடைய உள்ளங்களில் எப்போதும் இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு சமூகமாக பார்த்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த சுன்னத்தை புரிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே உதவியை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இலகுவை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நிராசை அடைவதை விட்டு, அல்லாஹ்வுடைய அருளை குறித்து நம்பிக்கை இழப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான், வ அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, உண்மையான முஃமினீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக இறை விசுவாசிகளுக்கு தான் உயர்வு உண்டு. வல் ஆகிபத்து லில் முத்தகீன். நிலைமைகள் இப்படி மாறி 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 வந்தாலும் இறுதியாக நல்ல முடிவு என்பது யாருக்கு தான்? லில் முத்தகீன், பயபக்தி உள்ளவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பல தகவல்களை ஆங்காங்கே குர்ஆனிலே சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் மாநகரத்திலே கடுமையாக கற்களால் தாக்கப்பட்டார்கள். உடல் முழுவதும் காயங்கள், இரத்தத்தோடு இருக்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, முஹம்மதே நீங்கள் சரி என்று சொன்னால் இந்த மலைகளுக்கு மத்தியிலே இந்த சமூகத்தையே அழித்து விடுவதற்கு மலைகளுக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு வானவர் வந்து இருக்கிறார். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய அடுத்த சந்ததி நம்பிக்கை கொள்ளும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்கள், ரசூல் அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை. இப்போது நிலைமை மோசமாக இருந்தாலும் தாயிஃபிலே அடுத்து நிலைமைகள் மாறும் என்று ரசூல் அவர்கள் ஆதரவு வைத்தார்கள். ரசூல் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, ரசூலுடைய ஹயாத்திலேயே தாயிஃபிலிருந்து சகீஃப் கோத்திரக்காரர்கள் இஸ்லாத்தை தழுவதற்காக வந்தார்கள். ஹிஜ்ரி அநேகமாக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தாயிஃபிலிருந்து ஒரு கூட்டம் வந்தது. இஸ்லாத்தை ஏற்றார்கள். ரசூலுடைய வாழ்க்கையிலேயே இஸ்லாத்தை ஏற்ற தாயிஃப் மாநகரத்தை சார்ந்த சில சஹாபாக்கள் இந்தியாவுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். உஸ்மான் பின் அபில் ஆஸ் அஸ்ஸகஃபி, ஹக்கம் பின் அபில் ஆஸ் அஸ்ஸகஃபி என்கிற தாயிஃப் மாநகரத்தில் வாழ்ந்த சகீஃப் கோத்திரத்தை சார்ந்த சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய தாயிகளாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள். பாருங்கள், ரசூல் அவர்கள் கற்களால் தாக்கப்பட்ட நேரத்தில் தாயிஃபில் நிலைமைகள் மோசமாக இருந்தது. ஆனால் ரசூல் அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை என்ன? அல்லாஹ் மீது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, அல்லாஹ் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் நிலைமைகளை மாற்றுவான். அல்லாஹ் அப்படி மாற்றினான். ரசூலுடைய ஹயாத்திலேயே ரசூலே கண்கூடாக அந்த நிலைமைகள் மாறியதை பார்த்தார்கள். அதேபோல்தான் எல்லா நிலைகளிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒரு சமூகத்துக்கு வரக்கூடிய முசீபத்துகள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை குறித்து நல்ல அபிப்பிராயம் வைப்பதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அன இன்த ظنி அப்தி பி, என் அடியான் என்னை குறித்து என்ன அபிப்பிராயம், என்ன நம்பிக்கை, என்ன எண்ணம் வைக்கிறானோ அதுக்கு ஏற்பதான் நானும் அந்த அடியானுக்கு உதவி செய்கிறேன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஆதரவு வைக்கக்கூடிய மக்களாக, நல்ல நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதை விட, கேட்பதை விட உள ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت انفسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم انصر الاسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.